2026க்கான ஐபிஎல் சீசன் வெற்றிகரமாக தொடங்கிடுச்சுங்க. ஸோ செம்ம சிஎஸ்கே அணிக்கான முதல் போட்டி 30ஆம் தேதி நடக்க போகுது. ஸோ அதுக்காக தான் ரசிகர்கள் எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எப்படா சிஎஸ்கே எல்லோ ஜெர்சியில் போட்டியை நம்ம பார்க்க போகிறோம், அடியெல்லாம் சும்மா தாறுமாறாக இருக்க போகுதே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி சிஎஸ்கேவுடைய பிளேயிங் 11 ஆர்ஆருக்கு எதிரான போட்டியில் எப்படி இருக்க போகுது, அணியில் எந்தெந்த வீரர்களுக்கு வாய்ப்புகள் இருக்க போகுது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி தோனி அவர்கள் அடுத்த 2 வாரங்களுக்கு அவைலபிளாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சியான தகவலை வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கெண்டைக்காலி வலி காரணமாக, தசைப்பிடிப்பு காரணமாக ஸோ இப்போதைக்கு அவர் வந்து ஓய்வில் இருந்தே ஆகும்னு சொல்லிட்டு மருத்துவமனை அறிவுறுத்தியுள்ளதால் அவர் இப்போதைக்கு விளையாட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே சொல்லிட்டாங்க. என்னடா போங்கடா, மேட்ச் பார்க்குறதே தோனிக்காக தான். ஸோ தோனியவே உட்கார வச்சுட்டிங்கன்னா நாங்கள் யாரையும் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாருமே ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக தோனி அவர்கள் கம்பேக் பண்ணுவார். ஸோ அவருடைய கடைசி ஐபிஎல் பயணம் இதுவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ என்ன பிளானில் இருக்காங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட், அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எந்த பிளேயரை கொண்டு வர போகிறாங்க, சிஎஸ்கேவுடைய பிளேயிங் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சு சாம்சன் வெர்சஸ் ருத்ராஜ் கைக்வாட் 2 பேர் தான் ஓப்பனிங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட்டை நம்ம சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட் அவர்கள் அன்றைக்கே வந்து செய்தியாளர்கிட்ட வந்து சொல்லிட்டாரு. ஸோ இந்த கேப்டன்ஸ் மீட்டிங் நடந்துச்சு இல்லையா, ஸோ அப்பயே வந்து அஃபிஷியலாக சொல்லிட்டாரு. யார் உங்களோட ஓப்பனிங் பேர், நீங்களா இல்லை சஞ்சு வர்சஸ் ஆயுஷ் மேத்தேவா, இல்லை ஆயுஷ் மேத்தே வர்சஸ் சஞ்சுவா, இல்லை ருத்ராஜா அப்படின்னு கேட்டதுக்கு ருத்ராஜ் வர்சஸ் சஞ்சு அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல தகவலை வந்து அவர் கொடுத்தாரு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இவங்க 2 பேர் வந்து ஓப்பனிங்கில் களமிறங்கிறது தான். இவங்க 2 பேரும் எல்லோ ஜெர்சியில் பார்க்குறது அவ்வளோ சூப்பராக இருக்குது. 11-31 அல்டிமேட், செம்ம ஸ்டார், செம்ம குவாலிட்டி, செம்ம சூப்பர், வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ அப்படி தான் நடக்க போகுது. ஸோ அதே மாதிரி 1 பொசிஷனில் யார் ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கேள்விகள் போயிட்டுருக்கு. ஸோ ஆயுஷ் மேத்தே அந்த இடத்துல வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலுமே என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஊர்வில் பட்டேல் அந்த ஸ்லாட்டில் தரமான ஒரு பிளேயருங்க, செம்ம குவாலிட்டி, நல்லா விளையாடுவார், நல்லா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பொறுப்பெடுத்து ஆடுறதுக்கான டேலண்ட் அவர்கிட்ட இருக்குது. ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல அவர் ஆட வைக்கிறாரா, இல்லை வந்து ஃபினிஷிங் ரோலில் அவர் வந்து அவங்க செட் பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். பட் ஆயுஷ் மேத்தே நம்பர் 3 கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். நம்பர் 3 ஸ்லாட்டில் கம்பல்சரியாக ஆயுஷ் மேத்தே தாங்க ப்ளே பண்ண போகிறாரு, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ரோல் அவருக்கு பர்ஃபெக்டாக தான் இருக்கும். இந்தியன் அண்டர்-19 T20 இந்தியன் டீம்லேயே அவர் வந்து அந்த இடத்துல பொசிஷனில் விளையாடி இருக்காரு, 1 டவுன் விளையாடி இருக்காரு, ஓப்பனிங் ஆடி இருக்காரு, கீழே டவுனில் ஆடி இருக்காரு. ஸோ ஏகப்பட்ட பிளேஸில் வந்து அவர் கம்ப்ளீட்டில் ஆடி இருக்காரு. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லா ரோலும் அவருக்கு வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஸோ நம்ம எந்த ஒரு ஒரி பண்ணிக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ அடுத்து நம்பர் 4 டெவால் பிரவேஸ், சிஎஸ்கேவுடைய நம்பிக்கை நாயகன், இனம் நாயகன், அதிரடி ஹிட்டர், நோ லுக் ஷாட் அடிக்கிறதுல ஒரு திறமையான வல்லமை கொண்டவர். ஸோ இவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது, அந்தளவுக்கு குவாலிட்டி இவர்கிட்ட இருக்குது. ஸோ இந்த ஐபிஎல்லில் வந்து அவர்கிட்ட எதிர்பார்க்குறது எல்லாம் ரன்கள் தான், பல ரன்கள் மழை அதிகமாக இவர்கிட்ட எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நல்ல டேலண்ட் இருக்குங்க. ஸோ ஒரு நல்ல ஹிடன் டேலண்ட் இருக்கக்கூடிய ஒரு தரமான இளம் பிளேயர். ஸோ இவர்கிட்ட இருந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்னும் நிறைய விஷயங்களை வந்து இவர்கிட்ட பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன பிளானில் வந்து வரப்போகிறாரு, என்ன மைண்ட் செட் இருக்குது அவர்கிட்ட, ஸோ என்ன வந்து அடுத்து என்ன திட்டம் போட்டிருக்காரு, ஸோ எப்படி ஆர்ஆர் அப்ரோச் பண்ண போகிறாரு, ஏன்னா கவுகாத்தியில் நடக்க போகுது, ஆர்ஆருடைய ஹோம் கிரவுண்டில் நடக்க போகுது. ஸோ நமக்கு அவைய போட்டின்றதுனால கொஞ்சம் நம்ம பூந்து விளையாட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஊர்வில் பட்டேல், ஒரு தரமான பேட்ஸ்மேனுங்க. கேம்பில் நெருப்பு காட்டிட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். சிஎஸ்கே ஒரு பிளேயிங் 11 வருது அப்படின்னா அந்த பிளேயிங் 11 இவர் இல்லாமல் ஒரு பிளேயிங் 11 வந்தால் கண்டிப்பாக அது ஏற்றுக்கவே முடியாதுங்க. இப்படி ஒரு குவாலிட்டியான பிளேயரை வந்து வெளியே உட்கார வைக்கிறது ரொம்ப 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 தப்பு. ஸோ போன வருஷமே அவருடைய இன்டென்ட்டை காட்டிட்டார் அப்படின் போது நாம் அவரை வந்து வெளியே உட்கார வச்சோம் அப்படின்னா அது நல்லதுக்கு கிடையாது. கண்டிப்பாக அவரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கம்பல்சரியாக பிளேயிங் லெவலில் அவருக்குன்னு ஒரு இடத்த நம்ம கொடுத்து தான் ஆகணும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவருடைய கேம் எப்படி இருக்குது, அவருடைய இன்டென்ட் எப்படி இருக்குது, அவருடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, அவர் எப்படி ப்ளே பண்ணுறாரு, எப்படி வந்து அப்ரோச் பண்ணுறாரு, பவுலர்ஸ்க்கு அவர் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும். ஸோ ஊர்வில் பட்டியலை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட நல்ல குவாலிட்டியான இன்னிங்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து அவருக்கு சிஎஸ்கேனி ஒரு நல்ல பொசிஷனில் அவருக்கு சான்ஸ் கொடுத்தா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அடுத்து சிவம் தூபே, சிஎஸ்கேவுடைய நம்பிக்கை நாயகன், ஒரு அதிரடி ஹிட்டர், சிஎஸ்கேல இருக்கக்கூடிய ஒரே லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். பிரசாந்த் வீர் இருக்கார், பட் இருந்தாலுமே அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். பட் சிவம் துபேயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்டென்ட்டுக்கு ஆடக்கூடிய ஒரு தரமான லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸோ சிஎஸ்கேல ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான் இருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஏகப்பட்ட லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருந்தாங்க, பட் இப்போ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஒரே ஆள் சிவம் துபே மட்டும்தான். பட் அவர் வந்து எந்த இடத்துல வேணாலும் அவர் ஆட வைக்கிறதுக்கு சிஎஸ்கே ரெடியாக இருக்காங்க. ஸோ திடீர்னு வந்து
நம்பர் 2ல் வரலாம், நம்பர் 3ல் வரலாம். ஸோ ஸ்பின்னர்ஸ் எப்போ வராங்களோ அப்போ வந்து இவர் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சிஎஸ்கேவுக்கு ஒரு பிளான் இருக்குது அப்படின்னா நம்ம சிவம் துபே ப்ரியாரிட்டி டாப்பில் தான் இருக்க போகுது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா தான் நம்பர் 4ல் வந்து டெவால் பிரேவிஸ் இருந்தாலுமே அந்த பர்டிகுலர் டைம் ஸ்பின்னு வரும்போது கம்பல்சரியாக வந்து தூபியாவை தான் வந்து ஆக்சிலேட்டர் பண்ணுவாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அவர் தான் அந்த இடத்த பொசிஷனில் வந்து ஃபில் பண்ண போகிறாரு. இந்த சீசனில் அவர் வந்து பவுலிங் பேட்டிங் எல்லாத்துலேயுமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கார். அதே மாதிரி பேட்ஸ்மேன் வந்து ஸ்பின்னிலையும் மட்டும் தான் ஆடுவார் அப்படின்றதுல எல்லா ரோலையுமே பர்ஃபெக்டாக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பாக ஒரு நல்ல ஹிட்டிங்காக இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. கார்த்திக் சர்மாவை வந்து நம்ம தல தோனியுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்க்குறாங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சரியான முடிவாலாம் கண்டிப்பாக சரியான முடிவு கிடையாது. ஏன்னா இளம் வீரர் வேறு. ஸோ 14.20 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க அப்படின்னும் போது அவர் மேலே இப்படி ஒரு பெரிய ரோல் கொடுக்கும்போது அது ஏகப்பட்ட ப்ரெஷர் வந்து அவர் மேலே வந்து தள்ளும். அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து அவரை வந்து அந்த இடத்துக்கு நம்ம தள்ளிடவே கூடாது. ஸோ ரொம்ப ப்ரெஷர் ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப ஃபெயிலியராக போகிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் அந்த ரோலில் வந்து கண்டினியூஸாக வந்து கார்த்திக் சர்மா இல்லை பிரசாந்த் 2 பேர் அந்த ரோலில் இருக்காங்க அப்படின்னா கம்பல்சரியாக ஒரு பிளானோட தான் வருவாங்க. ஸோ ஒன்று கார்த்திக் சர்மா இல்லைனா பிரசாந்த் 2 பேர் ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். ஸோ அதில் யாராவது ஒருத்தர் பிளேயிங்லாம் கண்டிப்பாக இருக்க போகிறாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஜிம்மி ஓவர்டன் ஸோ ஏன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா ஒரு டெத் பவுலர் வேணும் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த இடத்துல வந்து அவர் வேணும், கண்டிப்பாக வந்து வேரியேஷன் காட்டக்கூடிய திறமை அவர்கிட்ட இருக்குன்றதுனால கண்டிப்பாக நமக்கு தேவைன்றதுனால அவரை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான பவுலிங்காக இருப்பார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ நூர் அகமது ஸோ நல்ல ஸ்பின்னருங்க. ஸோ 2025 சிஎஸ்கே அணிக்காக நம்பிக்கையோட ஒரு நல்ல இன்னிங்ஸை கொடுத்த ஒரு பெஸ்ட்டான பவுலர். இந்த சீசனும் இன்னும் பெஸ்ட்டான பவுலிங்ஸ் அவருடைய ஸ்கில்ஸை கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கை நிறையவே இருக்குது. அதை ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. ஸோ என்ன பிளானில் வரப்போகிறாங்க, என்ன மாதிரியான விஷயத்தோட கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா கலீல் அகமது ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பவுலர். கேம்பில் செம்மையாக போட்டுட்ருக்காரு. ஸ்டெம்பெல்லாம் சும்மா தூள் பறக்க விட்டுட்ருக்காருங்க. சும்மா 150 அடி சும்மா வேறு லெவலில் பறக்குது. செம்ம ஸ்பீடு, நல்ல லென்த்து, நல்ல ஸ்விங் குவாலிட்டி எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக வச்சுருக்காரு. இந்த சீசன் ஒரு நல்ல பெஸ்ட்டான சீசனாக அவர் வந்து கொண்டு போகுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நிறையவே இருக்குது. நல்ல குவாலிட்டி இருக்குது, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல ஸ்லோயர் வேரியேஷன் ஏகப்பட்டதாக இருக்குது. டெத்லேயும் போடக்கூடிய நல்ல குவாலிட்டி இவர்கிட்டையும் இருக்குது. ஸோ சிஎஸ்கே எந்த ரோலில் இவரை வந்து பிக் பண்ணி எந்த ரோலுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். நம்மக்கிட்ட நியூ பாலில் போகிறதுக்கு ஆள் பயங்கரமாக இருக்காங்க, டெத்தில் போகிறதுக்கு தான் ஆள் இல்லை அப்படின்றது கிளியராக தெரியுது. அந்த இடத்துல நம்ம எந்த இடத்துல எப்படி வீக்காக இருக்கும் அப்படின்றத கரெக்டாக வந்து ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஸ்ட்ரென்த் பண்ணியிருக்கலாம், ஒரு டெத் பவுலருக்கு போயிருக்கலாம். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ மேட் ஹென்ரி ஸோ நியூ பால் ஃபேஸர், நல்லா ஸ்விங் பண்ணக்கூடிய வீரர், நல்ல குவாலிட்டி இவர்கிட்ட இருக்குது. நம்பிக்கையோட சிஎஸ்கேனே அவர் வந்து எடுத்திருக்காங்க, ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீண்டும் சிஎஸ்கேனிக்கு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. ஸோ பாலை கொடுத்து அவர் வந்து பிரித்து மேயணும், அவ்வளோதான். ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் அவர் கரெக்டாக பண்ணிட்டாருன்னா நமக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு இன்னிங்ஸாக கிடைக்க போகுது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அடுத்து இம்பேக்ட் பிளேயர் யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அனுசுல் காம்போஜி தான், ஏகே தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா அவரும் வந்து நியூ பால் போடக்கூடிய ஒரு நல்ல ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. ஸோ செம்மையாக இருக்குது. மேபி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மேட் ஹென்ரியும் கலீல் அகமதையும் ஓப்பனிங் போட வச்சுட்டு அந்த லாஸ்ட் 3rd பவுலரை வந்து கலீல் அகமது ஸ்டாப் பண்ணிவிட்டு யாராவது ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம காம்போஜ் யூஸ் பண்ணால் கம்பல்சரியாக ஒரு நல்ல லைனப்பாக இருக்கும், நல்ல பர்ஃபெக்டான ஒரு மேட்சஸாக இருக்கும், நல்லாயிருக்கும், ஒரு நல்ல குவாலிட்டி பவுலிங்காக இருக்கும். ஸோ என்ன பண்ண போகிறாங்க, என்ன பிளானில் வர போகிறாங்க அப்படின்றது பார்ப்போம். ஆர்ஆருக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கேவுடைய பிளேயிங் லெவன் இது தாங்க இருக்க போகுது. இதில் எந்த வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும், எந்த வீரரை உள்ளே எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய பிளேயிங் லெவனை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.